சீரியல் நடிகை ரச்சிதா மகாலட்சுமி அவர்கள் கையில் மருதாணி போட்டபடி ஊஞ்சலில் அமர்ந்திருக்கும் ஃபோட்டோவை தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஷேர் பண்ணியிருக்காங்க. இதை பார்த்த ரசிகர்கள் பலரும் உங்களுக்கு திருமணமாக என பலரும் கேள்வி கேட்டு வர்றாங்க. இதுதான் இப்போ சோசியல் மீடியாவில் பகிரப்பட்டு வேலை வந்துட்டு இருக்குது. இதை பற்றி முழுமையாக இப்போ இந்த வீடியோவில் வைக்கலாம். பிரபல தொலைக்காட்சி டெலிகாஸ்டான பிரிவோம் சந்திப்போம் சீரியலுமாக சின்னத்திரைக்கு நடிகையாக அறிமுகமானவர் தான் ரச்சிதா மகாலட்சுமி. இவங்க இந்த சீரியலுக்கு பிறகு பல சீரியல் நடிச்சிருந்தாங்க. சரோனி மீனாட்சி 2 சீரியல் நடிச்சது மூலம் பட்டி தொட்டியெங்கும் பிரபலமானாங்க அப்படின்னே சொல்லலாம். இது மட்டுமின்றி கன்னட தொலைக்காட்சியில் தொகுப்பாளினியும் இருந்தாங்க. பிரிவோம் சந்திப்போம் சீரியலில் ஹீரோ நடித்த தினேஷை காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. 2 பேரும் சந்தோஷமாக வாழ்ந்துக்கிற சூழலில் திடீரென 2 பேருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிஞ்சிட்டாங்க. மீண்டும் ரச்சிதாவுடன் சேர்ந்து வாழ்கிறதுக்கு தினேஷ் முயற்சிகள் எடுத்தாலும் ரச்சிதா அதற்கு ஒத்து வரலை. இது ஒரு பக்கம் இருக்க, பிக் பாஸ் 6வது சீசனில் ஒன் ஆஃப் த கண்டஸ்டன்டாக ரச்சிதா கலந்துக்கிட்டாங்க. அதில் தன்னுடைய திறமையை பயன்படுத்தி விளையாட இவங்க சில வாரங்கள் தாக்கு பிடிச்சாங்க. அந்த நிகழ்ச்சியில் இவங்களுக்கும் ராபர்ட் மாஸ்டருக்கும் இடையே ஏற்பட்ட நட்பு ஒரு பெரிய விவாத பொருளாக மாறியது. அப்போது தினேஷ் ரச்சிதாவுக்கு சப்போர்ட் செய்து கொண்டிருந்தார். ரச்சிதா வெளியே வந்த பிறகு தன்னை புரிந்து கொண்டு தன்னுடன் வாழ்வார் அப்படின்னு எதிர்பார்த்த தினேஷுக்கு ஏமாற்றம் தான் கிடைச்சிச்சு. ஆனாலும் ரச்சிதா டைட்டில் வெற்றி பெற வேண்டும் என்ற ஆசையை நிறைவேற்றுவதற்காக தினேஷ் பிக் பாஸ் 7வது சீசனில் ஒன் ஆஃப் த கண்டஸ்டன்டாக கலந்துக்கிட்ட அப்போது பல இடங்களில் ரச்சிதா பற்றி பெருமையாக பேசியிருந்தார். அதோடு இந்த டைட்டிலை வெற்றி பெற்று மீண்டும் ரச்சிதாவுடன் வாழ்க்கை தொடங்குவதாகவும் சொல்லியிருந்தார். ஆனால் ரச்சிதா தினேஷ் எதிர்பார்ப்புக்கு மறுப்பை காட்டி வந்தாங்க. பிக் பாஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பிறகு நடிகை ரச்சிதா ஃபயர் என்ற திரைப்படத்தில் நடிச்சிருந்தாங்க. அந்த திரைப்படத்தில் ரொம்பவே கவர்ச்சி காட்டியிருந்தாங்க. அந்த திரைப்படத்துக்கு பிறகு எக்ஸ்ட்ரீம் அப்படிங்கிற திரைப்படத்தில் நடிச்சிருந்தாலும் ரச்சிதாவுக்கு அடுத்தடுத்து பட வாய்ப்புகள் கிடைக்கல அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் இவர் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் கை முழுவதும் மருதாணி போட்டபடி ஊஞ்சலில் அமர்ந்திருக்கும் ஃபோட்டோவை ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோட்டோவை பார்த்தா ரசிகர்கள் பலருக்கும் ரச்சிதாவுக்கு 2வது திருமணம் என பலரும் கமெண்ட்ஸில் கேள்வி கேட்டு வர்றாங்க. இந்த கமெண்ட்ஸில் கீழே ஒரு ரசிகர், இது ரச்சிதாவின் நெருங்கிய உறவினர்கிட்ட திருமணம், அந்த திருமணத்தில் கலந்துக்கிறதுக்காக தான் ரச்சிதா கையில் மருதாணி போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கமெண்ட்டுக்கு கீழே ரச்சிதா நீங்கள் சரியாக சொல்லிட்டீங்க அப்படின்னு பதில் சொல்லியிருக்காங்க. ரச்சிதாவின் இந்த ஃபோட்டோ சோசியல் மீடியாவில் ஒரு பெரிய விவாதத்தை கிளப்பி இருக்குது. ரச்சிதாவுடைய ரசிகர்கள் இருக்கும் ரச்சிதாவை 2வது திருமணம் பண்ண சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஆனால் ரச்சிதா ஏற்கனவே தனக்கு கணவராக வரக்கூடியவர் தன்னை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கிட்டவராக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பதில் சொல்லியிருந்தாங்க. ரச்சிதா வெளிப்படைய பேசக்கூடியவங்க தான். கூடி சீக்கிரம் எங்களுடைய 2வது திருமணத்தை பற்றி சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எதிர்பார்க்கப்படுகிறது. நீங்கள் ரச்சிதா அவர்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கவனத்தில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ முடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம ரெட் டபுள் 2.0 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.